பிரைஸ்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். மோசேயை ஜனங்கள் எல்லாரும் மேக சமத்தில் இருக்க கண்டார்கள். அப்போது எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடாரவாசலை பணிந்து கொண்டார்கள். 11ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயை முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய படையினருக்கான வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பார்த்தீங்களா, ஒருவன் தன் சிநேகிதோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். நம்மக்கிட்ட ஆண்டவர் எனக்காவது பேசியிருக்கிறாரா முகமுகமாய்? அப்போ பேசினார், இப்போ பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? பேசுகிறாரு, இருதயத்துக்குள்ளேருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் விட்டு சென்றதுனால நம்மகிட்ட. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? எச்சரிக்கை கொடுக்குறாரு, நம்மளோட காத்துக்கொள்கிறார், நம்மகிட்ட பேசுகிறார். ஆவியானவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம உடனே கீழ்ப்படியணும், இல்லைன்னா அவர் போயிடுவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறாரு. ஆவியானவர் அனுப்பி நம்ம சகல காரியங்கள் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. ஆவியானவர் நம்மளுக்கு இன்னென்னது தேவை, இன்னென்னது போதும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதன்படி தான் நம்மளை நடத்துவார். அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. அது மோசேக்கிட்ட ஆண்டவர் அப்போ பேசினார் முகமுகமாக தான். ஆனால் இப்போ யார்ட்டையும் பேசலான்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க, ஆண்டவர் இங்கே பார்த்தேன், ஆண்டவர் அங்கே பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், முகமுகமாக பேசினார், நான் பரலோகம் போயிட்டு வந்தேன், நரகத்தை பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் பொய், ரொம்ப 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 பொய். அந்த புருடாலாம் யாரும் நம்பாதீங்க. பரலோகம் போயிட்டு திருப்பி வரவும் முடியாது, நரகத்துக்கு போய் திருப்பி வந்தவங்களும் கிடையாது. அதில் பொய்யான இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நமக்கே ஞானம் இருக்குது. வேதத்தை நல்லா படித்து ஆராய்ந்து ஒவ்வொரு வசனமும் இருபுறங்களுக்குள்ளே பட்டயம். அது உங்களுக்கும் அது எனக்கும் அது. அதனால் ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். நம்ம வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனோ தானோ அப்படியே பச்சு போட்டு அதிகாரமாக படிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. பைபிள் முடிக்கிறது பெரிய காரியமே இல்லை. அதில் இருக்கிற அந்த இன்ன பொக்கிஷத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பாருங்கள், முகமுகமாக அவன் தரிசித்தான். அதனால் ஆண்டவர் என்ன செய்யறான்? சிநேகிதனை போல அவங்ககிட்ட பேசினார். அதனால் அவங்க ஆரோனும் மீரியாமும் அவரை பற்றி மோசையை பற்றி குறை சொல்லும் போது கூட மீரியாமும் உடனே மீரியாமை கூப்பிட்டு செய்தார். ஆண்டவர் குஷ்டரோகத்தை கொடுத்தாரு. ஏன்னா நீ தாசன் மேலே நீ சொல்கிறியே அப்படின்னு அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். ஏன்னா அந்தளவுக்கு அவன் என்ன செய்யணும்? உண்மையாக இருந்தான். ஒரு சிநேகிதனை போலன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, மோசை ஆண்டவரோட எப்படி இருந்திருப்பான்னு. சிநேகிதன் தான் இன்ன நவுட்டு தெரியும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அவனுக்கு இன்ன நவுட்டு எல்லாமே வச்சுருக்கிறாரு. நம்ம கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நம்மளே காட்டி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்மளே என்ன செய்கிறாங்க? காட்டி கொடுத்துருவாங்க. நல்லா நம்ம என்ன செய்வோம்? நம்ம நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்படி இப்படின்னு ஊர் கதை உலக கதை நம்ம பர்சனல் மேட்ரு லவ் கிவ் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? கடைசியில் ஆமாம் தலையாப்பிட்டு போயிட்டு ஊரே டமார் அடிச்சுடுவாங்க, கேவலப்பட்டுவாங்க. அவன் இப்படியா, அவன் இப்படியா, அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி பேசுவாங்க. அது அப்படி கிடையாது. ஆண்டவர் பாருங்கள், அவன் தன் சிநேகிதனை போல பேசுறது போல மோசையோட பேசினார். அப்போ அந்த அளவுக்கு மோசை ஆண்டவர் நம்பதும், ஆண்டவர் மோசையோட உறவாடுறதும் அவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். கேட்கவே நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுதான் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்தே நான் அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சது என்று தேவனி சொன்னதுண்டே. பார்த்தீங்களா எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான். இந்த பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறீங்க, உன் கண்களை கிருபை கிடைச்சதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆணித்தரமாக சொல்லாமல் அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்பிக்கை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் 14ஆவது அதிகாரத்தில் 14ஆவது வசனத்தில், என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்றது. பார்த்தீங்களா, அவருடைய சமூகம் என்ன செய்யுமா? உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு ஆண்டவர் அவன் நம்பி, ஆண்டவர் அவனோடு கூட உறவாடி அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோமா? நம்மகிட்ட ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் விட்டு போனார். பரிசுத்தாவியை நம்ம துக்கப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம துக்கப்படுத்துகிறோம். ஆனால் நமக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் சரி பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். பிதாக்கிட்ட என்ன செய்கிறார்? தேவன்கிட்ட நமக்காக பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோட சேர்ந்து பரிசுத்தாவியானவர் கிட்ட விட்டு அதனால் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். ஆவியானவர் துக்கப்படவே கூடாது. ஒரு நாளும் ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. ஆவியானவர் எது பிரியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாது, நம்ம துக்கப்படுத்த நம்மளுக்கே தெரியாது, இது அதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க பேசுவாங்க. ஆவியாக நம்மளே பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்க விட்டு கொடுக்கணும். நம்மளை விட்டு கொடுத்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறு, எவன் மேல் கிருவியாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருவியாக இருப்பேன்.
எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும், அவன் மேல் இறக்கமாக இருப்பேன்னு சொல்கிறது பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவரை போய் பார்த்தேன், வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்தார், இயேசு வந்தாருன்றாங்களா? அப்போயே போய் தானே என்ன சொல்கிறேன், ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, பின்னும் கத்தறிதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து மலையில் நெல்லுந்தார். அவங்க நின்னா கூட அவன் கரத்தை மறைச்சிட்டு தான் போகிறாரு. மகிமையின் மேகம் வந்து என்ன செய்யுது, மறைச்சிட்டு தான் போகுது. என் கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொல்கிறாரு. நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், அப்புறமா தான் கரத்தை இழுப்பேன். என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமும் காணப்படாது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரகாசமான ஒளி. ஆண்டவர் தாங்க முடியாது. அப்போ நம்மளே இறந்துருவோம்னு சொல்கிறாரு. அந்த ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, நீ என் முகத்தை காண்பா, நீ ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது முடியாதுன்றாரு. அப்போ அதுதானே உண்மை, ஆண்டவர் சொல்கிறது தான் உண்மை. எப்படி பார்க்க முடியும்? இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு பேசினார், இங்கே நின்னார் அங்கே நின்னாருன்னு ஒரே புழு வாண்டிங்கன்னா புழுவாங்க. நம்ம இந்த கடைசி காலம், இதோ வந்தார் மேசியா, அதோ வந்தார் மேசியா அப்படிவாங்க. அது மாதிரி நம்ம நம்பவே கூடாது. நம்மக்கிட்டே ஆண்டவர் பேசுகிறதுக்கு சுத்தமாக இருப்பார், அவரால் முடியும். நம்மக்கிட்ட தனியாக நம்முடைய இதயத்துக்குள்ளே பேசுவார். அதுதான் நல்ல மனசாட்சி தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறது. நான் அதை ஆண்டவரே சொல்கிறார், இவ்வளோ சிநேகிதன்னு சொல்லிட்டு என் கரத்தை பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது, என் கரத்தினால் உன்னை மூடிவேன். உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் கண்மலை வெடிப்பில் வச்சு மறைக்கிறாரு. அப்போ ஏன்னா அவன் செத்து போயிட போகிறான்ட்டு, ஏன்னா அவனால் இன்னும் நிறைய ஆட்கள் அவனை வழிநடத்தணும் அவன். அதனால் ஆண்டு சொல்கிறார், முகத்தை காண மாட்டாய் அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ, நான் அப்போ கரத்தை எடுப்பேன், அப்போ தான் பின்பக்கத்தை காண்பான் என்றார். அந்த அளவுக்கு பிரகாசம். அவரை கண்டு யாராலும் உயிரோடு இருக்க முடியாது. நம்ம ரொம்ப நிதானித்து அறிஞ்சு கொள்ளணும், யார் யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிதானிக்கணும். வேதம் மட்டும்தான் உண்மை, வேதம் ஒன்று தான் தீர்க்க தரிசனம் புக்கு வந்து வேதம் மட்டும்தான். நடந்தது நடந்து கொண்டிருக்கு, நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது எல்லாமே வேதத்தில் இருக்குது. அதாவது இந்துசம், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா யூனிட்டும் இங்கே தான் இருக்குது, வேதத்தில் வந்தது தான். அதனால் எல்லாமே இயேசு கிறிஸ்து வச்சு தான், இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே, ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். யார் பேச்சும் கேட்கக்கூடாது. கடைசி காலம் என்ன, இது நரி போல் வேலை விட்டு வருவாங்க, புலி போல் வேலை விட்டு வருவாங்க, இது வேணாலும் வருவாங்க. ஆனால் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், 34 அதிகாரத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளது. எரிச்சல் என்பது அவர் நாமம் எப்படி எரிச்சல். அவர் எரிச்சல் உள்ள தேவனி, ஆகையால் அந்நிய தேவனை பறிந்து கொள்ள வேண்டாம். அப்போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள கர்த்தருடைய நாமம் எரிச்சல்னா எப்போ எரிச்சல் ஆகிறாராம், எப்போ எரிச்சல் படுறாரா அவர் நம்ம மேலே? அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்நிய தேவர்களை நம்ம கும்பிடும்போது தானே செய்கிறாரு. எவ்வளோ என்ன செய்கிறார் ஆண்டவர், என்ன செய்கிறாரு? எரிச்சலின் தேவனாய் நாமம் எரிச்சல் என்றது. அப்போது ஆண்டவரை தவிர எந்த தேவன் கிடையாது. என்னை ஏந்தி உங்களுக்கு ஒரு தேவர்களை உண்டாக்க வேண்டான்றது. அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். நம்ம வந்து தேவர்களை உண்டாக்குறோம். கல், மண், செம்பு, இரும்பு, பொண்ணு, இந்த வயிறு நம்ம உண்டாக்குறோம். ஆனால் அப்படி உண்டாக்கல அவர். நம்மளை மண்ணில் செஞ்சு அவருடைய சாயல் நம்மளை இயேசு தான் நம்மளை உண்டாக்குனார் இல்லையா? தேவன் நம்மளை உண்டாக்கினார். ஒரு மனுஷன் உண்டாக்கவே முடியாது. எந்த கடவுளையும் ஒரு மனிதன் உருவாக்க முடியாது. கடவுள் தான் மனுஷனை உருவாக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக சொல்லலாம், பயம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவே தான் உலகத்தின் ரட்சகர், மனிதனை ரட்சிக்க பிறந்தவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவரால் தான் ரட்சிப்பு. அவரை இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒருவன் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னா இயேசு இருந்தால் தான் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார்னு இருக்குது. நம்ம நம்பணும். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பாருங்கள், நம்புகிறவனுக்கு கடவுள், நம்பாதவனுக்கு கல்லுன்னுவாங்க அந்த காலத்துலேயே. அது உண்மை தான். நம்பணும், இயேசுவை நம்பணும். நம்பினா தான் நான் பரலோகம் போக முடியும். நம்பாதவன் ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது. எல்லாம் நரகத்துக்கு தான். அதுக்கு அப்பிலே கிடையாது. இப்போயே நம்ம டிக்கெட் வாங்கி உட்காந்துக்கலாம். நரகத்துக்கு தான் முக்கியம். எல்லா காரியங்களும் நன்மையாக முடிக்கிறவர் இயேசு ஒருத்தர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அவங்க சிநேகிதரை போல் அவரை பற்றிக்கொள்ளணும், தகப்பனை போல் பற்றிக்கொள்ளணும், தாயை போல் பற்றிக்கொள்ளணும். தாய் தகப்பனை போல் அவர் அதோட காட்டில் அன்பு நிற்க அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, மற்றவரை நீ சேவிக்கும் போது தான், அந்நிய தேவனையும் பணிந்து கொள்ளும் போது தான் நான் எரிச்சலின் நாமம், அவருடைய நாமம் எரிச்சல் என்று சொல்கிறது. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் இந்திய சாந்தமும் மகா தயவும்
அது சத்தியம் உள்ள தேவன். இதுதான் அவருக்கு முன்பாக அவர் சொல்கிறார். பார்த்துக்கோங்க என்னன்னு. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீதிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறாராம்? இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். பார்த்தீங்களா? அக்கிரமத்தை பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் யாராலையும் மன்னிப்பு கிடையாது, பரலோகம் கிடையாது, மோட்சம் கிடையாது, என்ன சொல்கிறது, சொர்க்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இயேசுவால் மட்டும்தான். இயேசுவை பிடிச்சிருந்தால் நம்ம போக முடியும். இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசித்து போகணும், விசாலமான வழியில் போகக்கூடாது. சரிங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதத்தை படிங்க, அனுதினமும் படிங்க. ஒரு 10 வசனமாவது ஒன்று படிக்காதவங்க ஒரு 10 வசனமாவது படிங்க. காலை மாலை தானியலை போல் 3 வேளையும் ஆண்டவர் தொழுது கொள்ளுங்கள். 3 வேளையும் ஜெபிங்க, வேதம் படிங்க. கர்த்தர் தானே உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். மோசையை போல் சிநேகிதனே உங்களை கூப்பிடுவார். ஆபிரகாமை போல் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.